எப்பவும் போல் வெறும் உப்பு மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சேனைக்கிழங்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான்வெஜ்க்கே டஃப் கொடுக்கும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம சேனைக்கிழங்கு, புளி தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதித்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ஆறட்டும். அதுக்குள்ளே சேனைக்கிழங்கு மேக்னேட் பண்ணுறதுக்கு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக உப்பு போட்டு சேனைக்கிழங்கு நல்லா மேக்னேட் பண்ணிக்கலாம். இப்போ அது எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். சேனைக்கிழங்கு ஃப்ரை பண்ண அதே பேனில் வந்து குருமிளகு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் வதக்கி அந்த தேங்காயோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அது ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ கடுகு, கருவேப்பிலை போட்டு அந்த பேஸ்ட்டையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லாத்தையும் கொதிக்க வச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச அந்த ஃப்ரையை இதுலேயே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சேனைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது ரச சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.